ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்ப ராசிக்கு, நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தனலாபாதிபதினு பேர். கும்பத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான குரு பணத்தையும் லாபத்தையும் செல்வ செழிப்பையும் கௌரவத்தையும் குடும்ப வளர்ச்சியையும் உருவாக்குபவர். அப்படிப்பட்ட குரு இப்போ 5ல் இருந்தாருங்க இவ்வளவு நாள். 5ல் குருபலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடர்கள். இப்போ 6க்கு போகுது, அதனால் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது தெரியுது. இப்போ 5ஆம் இடத்தை வளர்ச்சி பண்ணுதுன்னு எடுத்துக்கோங்க. அதாவது 6ஆம் இடம்ங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்காது, சர்வீஸ் பண்ண முடியாது, பணம் வராது, தொழில் கிடைக்காது. அப்படி இருக்கிறனால இந்த 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இந்த 3ம் சேர்ந்து ஒரு முக்கோணம். நமக்கு 2ஆம் இடமான மீனராசி, 6ஆம் இடமான கடகராசி, 10ஆம் இடமான விருச்சிக ராசி, இந்த 3ம் சேர்ந்தது தான் நமக்கு தொழில் பலம். உங்கள் ஜாதகத்தில் இந்த 2, 6, 10 கிரகங்கள் இருந்தால் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. இப்போ குருவே 2ல் இருந்தாருன்னு வைங்க, உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். அது மாதிரி 6ல் 10ல் வரும்போது குரு நன்மையைத்தான் செய்வார், வளர்ச்சி பண்ணுவார், பணபரத்தை கொடுப்பார். இப்போ நிறைய பேருக்கு இந்த 5ல் குரு வந்தது சார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு தொழில் முடங்கி போச்சுங்க, நல்ல ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருந்த தொழிலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது 10க்கு 8ஆம் இடம். 10க்கு தொழில் ஸ்தானம், அந்தஸ்து, பதவி, ப்ரொமோஷனை கொடுக்குற இடத்துக்கு 8ல் போய், அதான் நமக்கு விருச்சிக ராசி 10, அதுக்கு 8ல் போய் குரு இருந்தால் அது கெடுக்கத்தானே செய்வார். அதை விட்டுட்டு நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், 5ல் குரு வந்தால் தான் நமக்கு நன்மைன்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாமே அகம் சார்ந்து புறம் சார்ந்து பிரித்து பார்க்க பழகணும். அகம் சார்ந்துன்னா நம்மளுடைய உறவுகள், ஹெல்த்துக்கு எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது. புறம் சார்ந்துன்னா பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2மே வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. அதனால் 5ஆம் இடம் அருள் ஸ்தானம். அருள் கிடைச்சிருக்கோம், பொருள் கிடைச்சிருக்காது. ஆனால் நாம் என்ன நினச்சிருப்போம், குரு இப்போ காசு கொடுக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இனிமேல் தான் காசு கொடுக்க போகுது. அதனால் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனியினுடைய நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் 18ஆம் தேதி போவார். 2ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் குரு சாரம் வாங்கும் போதும் பணம் கிடைக்கும், இப்போ சனி சாரத்தில் போனாலும் பணம் கிடைக்கும். எப்படிப்பட்ட பணம்? சர்வீஸ், ஜாப் ஒர்க் பண்ணுறது, பேசி சம்பாதிக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வாக்குஸ்தானம், பேசி சம்பாதிக்கிறது மற்றும் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள், மிஷினரி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது மெயினாக. ஏன்னா ஜலராசிகள் தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அதனால் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம். தொழிலில் சரி ஒரு இது க்ளோஸ் ஆகிடுச்சு, இனி நம்ம என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்காக இப்போ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் போய் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு லிங்க்கு கிடைச்சிடும், டெவலப்மெண்ட் கிடைச்சிடும். அதுக்கு அற்புதமான அமைப்பு. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு இப்போ குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, இந்த 3 திசையோ, புத்தியோ, அந்தரமோ நடந்தால் கூட நான் சொல்கிற பலன்கள் பெர்ஃபெக்டாக நடக்கும். அதனால் தொழில் பலம் விருத்தியாகும், வளர்ச்சி ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி பலம், அதுலேயும் மெயினாக பொறியியல், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அது போக நமக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கும் 6ஆம் இடம்னா ஏதாவது ஒரு குடிசை தொழில், நான் வீட்டிலேயே வச்சு ஒர்க் பண்ணுறேங்க, சம்பாதிக்கிறேங்கிற அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துரும். மெயினாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் குரு திசையோ, சனி திசையோ, புத்தியோ நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இப்போ உங்களுக்கு ஆகாத ராசி என்னன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பத்துக்கு எப்போவுமே 4ஆம் இடமான ரிஷபம் ஆகாது, 8ஆம் இடமான கன்னி ஆகாது, 12ஆம் இடமான மகரம் ஆகாது. இந்த 4, 8, 12 அப்படிங்கிறது நமக்கு சம்ஹார ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இடைஞ்சல் பண்ணுறதுன்னு அர்த்தம்.
இங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பாருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 திசை நடக்கிறவங்க தான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல உங்களுக்கு யாராவது தொடர்பு கொண்டால் அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு அவ்வளவா நன்மை செய்ய மாட்டார்கள், மைண்டில் வச்சுக்கோ. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நம்ம விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டீங்கனால பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இல்லை நம்ம தொழிலுக்கு மட்டும் எனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நாம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களில் ஐயனார், முனீஸ்வரர், ஆஞ்சநேயர் இது மாதிரி வழிபாடுகளை தாராளமாக பண்ணலாம். இந்த 3 நட்சத்திர நாட்கள் மாதத்துக்கு 3 நாள் தான் வரும். அந்த நாட்களில் போய் நீங்கள் ஒரு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி தெய்வம் போட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாலே பண வரவுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். அதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்கிறோம். அது மாதிரி தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு பணம், செல்வாக்கு இது லைஃப் லாங்கு நீங்கள் கடைப்பிடிக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் இப்போ சனி நட்சத்திரத்தில் குரு போகும்போது காசு பணம் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி புதன் ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசிலேயே 30 டிகிரி இருக்குது, 3 நட்சத்திரம் இருக்குது, அவிட்டம் இருக்குது, சதயம் இருக்குது, பூரட்டாதி இருக்குது. இப்போ நீங்கள் பூரட்டாதி பார்ட்டில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு புதன் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆவார். அதாவது பள்ளி கொண்ட பெருமாள், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் பள்ளி கொண்ட பெருமாள், அதாவது சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடுகளை போய் பண்ணிட்டு வாங்க. ரங்கநாதன்கிற பேரில் இருக்கிறது, இந்த மாதிரியான பேரில் இருக்கிற பெருமாள்களை, ஆதிசேஷன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான குறியீடுகளை இயக்கும்போது சிம்பிளாக இயக்கலாம். அந்த மரம் இருக்கிற, அந்த விருட்சம் இருக்கிற கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரியெல்லாம் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் தொழில் பலத்துக்கு இது பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியிலேயே தான் குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது, பூரட்டாதி. இந்த பூரட்டாதியினுடைய அதிபதி தான் குபேரன். ஸோ அதனால் இயற்கையாகவே நமக்கு செல்வாக்கு தன்மை இருக்கிறது. நம்ம யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் கூட அவங்க வளர்ந்து செழிப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். குரு உபதேசம் மாதிரி உங்களுக்கு ராசியிலேயே கும்பம் தானே, கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம். சதயம் கும்பத்தில் தானே இருக்குது. சதயத்தில் பிறந்தவர் தானே ராஜராஜன், கும்பாபிஷேகத்துக்கே பேர் போனது. அதனால் இந்த கும்பராசியில் இவ்வளவு அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த அருளை வளர்ச்சி பண்ணி பொருளை சம்பாதிப்பதற்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அக்டோபருக்கு மேலே புதன் நட்சத்திரத்தில் போகும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி லைனில் இருக்கவங்க, நூல் வியாபாரம் பண்ணுறவங்க, புக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்க மற்றும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒர்க்கு ப்ராக்ரஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வேறு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு கும்பராசிக்கு மூத்த சகோதரனோ மூத்த சகோதரியோ இருந்தால் அவர்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம். குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவி உறவில், கணவன் மனைவி உறவுங்கிறத விட மெயினாக ஹெல்த்தில், உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருடைய ஹெல்த்தில் ட்ரீட்மெண்ட்டு சிலது வரலாம். அது மெயினாக சுகர் சம்மந்தப்பட்டதோ, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதோ, ஃபேட் கண்டென்ட்டு, உடம்புல சின்ன சின்ன கட்டிகள் வந்துருச்சுங்கன்னு இந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள் வரலாம். இதுதான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே நான் சொல்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு குரு சனி திசா புத்திகள் வந்தால் மட்டும் அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கோங்க. எதுவுமே நமக்கு நம்மளுடைய விதி என்பது நாம் பிறந்தபோது 12 பாவ புள்ளிகளாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வெறும் ஒரு குரு பயிற்சி அல்லது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இது மட்டுமே நம்மளுக்கு சம்பவங்களை, நிகழ்வுகளை நடத்துவது இல்லை. நமது ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்கோ அந்த புள்ளி தொடும்போது தான் இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்கிறது. அதனால தான் நான் இந்த பயிற்சி பலன்களில் திசாபுத்தி ரீதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.